நல்ல காரியத்தை முறைப்படி பண்ணாதான் அவங்களோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கும். அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன். சரியா? சரிக்கா, புரியுது. நல்ல புரியுது அண்ணி. டேய், என்னடா ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? காயத்ரி கிட்ட உன் காதல சொல்ல வேற ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கியா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. போட்ட திட்டம் என்ன ஆச்சுன்னு தெரியாம நானே குழம்பி போயிருக்கேன்டா. அதான் எல்லா திட்டமும் ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுல தெரிஞ்சுக்க என்னடா இருக்கு? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசலடா. இப்போ புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு பண்ண, அது என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியலடா. அதை நினைச்சதாண்டா குழம்பி போயிருக்கேன். திட்டமா? அது என்னடா எனக்கு தெரியாத புது திட்டம்? ரேஷ்மா எங்களோட என்கேஜ்மெண்ட் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து நம்ம ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாருன்னு எங்க 2 பேரோட போட்டோவையும் காட்டினா. சரி. எனக்கு இருந்த டென்ஷன்ல அதை வச்சுட்டு போக சொல்லிட்டேன். அவ போனதும் அதுல இருந்த எங்க 2 பேரோட போட்டோவை பார்த்ததும் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன தோணுச்சு? காயத்ரி கிட்ட என் காதலை சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. காயத்ரி அந்த இன்விடேஷனை பார்த்தா அவளுக்கு என் மனசுல இருக்கிற காதல் புரியும்னு அவளுக்கு ஃபோன் பண்ணி காஃபி எடுத்துட்டு வர சொல்லி அவ பத்திரிக்கையை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்க்க நான் போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்னடா ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலடா. என்னடா சொல்ற? காயத்ரி பத்திரிக்கை எடுத்தாடா. அதுக்குள்ள இருக்கிற அந்த கார்டை எடுக்க தயங்கி நல்லா சுத்தி முத்தி பார்த்தா. அவளுக்கு யாரும் இல்லைங்கிற நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவளுக்கு கன்வே பண்றதுக்காக பைப்பை திறந்து விட்டுட்டு உள்ளே இருந்தேன்டா. டேய், சூப்பர் ஐடியாடா. அதை எக்ஸலண்டா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிருக்க. எல்லாம் நினைச்ச மாதிரி தாண்டா நடந்துச்சு. காயத்ரி கார்டு எடுத்து பார்த்துட்டா. என்னோட காதல அவ தெரிஞ்சுப்பான்னு நானும் ரொம்ப நேரமா பாத்ரூம்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பாத்ரூம் கதவை திறந்து பார்த்தா காயத்ரியை காணோம். உடனே அங்கிருந்து வெளியே வந்து பார்த்தா பத்திரிக்கையும் காணோம். இப்ப நான் என்னன்ற நினைக்கிறது? பத்திரிக்கையை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியாம அவ பத்திரிக்கையை எடுத்துட்டு போயிட்டாளா இல்ல பார்க்காமலே போயிட்டாளான்னு தெரியலையடா. பார்க்காம போயிருந்தா பத்திரிக்கை இங்கதான்டா இருந்திருக்கணும். பத்திரிக்கையை காணன்னு வேற சொல்ற. ஒண்ணு நீ சொன்ன மாதிரி அவ அந்த பத்திரிக்கையை சந்தோஷத்துல எடுத்துட்டு போயிருக்கணும். இல்ல யார் கையிலாவது மாட்டினா பிரச்சனை ஆயிடுமேன்னு ஒரு பயத்துல எடுத்துட்டு போயிருக்கணும். ஒருவேளை வேற யாராவது பத்திரிக்கை எடுத்திருந்தா? ரூம்குள்ள வேற யாராவது வந்தாங்களா என்ன? இல்ல, ரூம்குள்ள வேற யாரும் வந்த மாதிரி தெரியலையேடா. அப்புறம் எதுக்குடா பயந்து சாவற? நீ சூப்பர் வேலை பண்ணிருக்க. அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காயத்ரி தான் பத்திரிக்கை எடுத்துட்டு போயிருப்பா. அவ என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் சொல்லாம போனா? அத அவகிட்டயே கேட்டுருவோம். ஏய், என்னடா சொல்ற? டேய், ஏன்டா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற? உன்னுடைய குழப்பமும் தீரணும், நம்மளுக்கு ரிசல்ட்டும் தெரியணும்ல. காயத்ரிட்டே போய் பேசிடுவோம் வா. இல்ல இல்ல வேணாம். டேய், நீ ஒன்னும் பேச வேணாம், நான் பேசிக்கிறேன். நீ என் கூட மட்டும் இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா வா, யோசிக்காத.
விஸ்வநாதா, அக்கா. இது நீ கொடுக்க வேண்டிய லிஸ்ட். இந்த. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். டேய், எல்லாரும் இருக்காங்களேடா, நாம எப்படிடா போய் காயத்ரிட்ட கேட்க முடியும்? சரி சரி, நீ இரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்னங்க, இது நீங்க கொடுக்க வேண்டிய லிஸ்ட். என்ன ஆதி, இதுல நாம 2 பேரும் சேர்ந்து போய் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கே. அதெல்லாம் நாம 2 பேரும் போய் சேர்ந்து கொடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்க பொறுப்புன்னு சொல்றேன். சரி.